Hi guys, welcome to 159 model review, which is CRT 4 hour time frame. நம்ம இன்ட்ராடே மட்டும் பண்றதுக்காக 159 சொல்லிட்டு சிம்பிளா வச்சிருக்கோம். 159 மீன்ஸ் 4 hour டைம் ஃப்ரேம்ல உருவாகக்கூடிய கேண்டில்ஸ் உடைய டைமிங் 1 AM 5 AM 9 AM இந்த மூணு டைமிங்கே பாருங்க ஒரு நியூ 4 hour கேண்டில் கிரியேட் ஆகும். நான் சொல்றது UTC-4 நியூயார்க் டைம் ET. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த கோல்டு நம்ம பார்க்கறது மூணே பேர் தான், கோல்டு, யூரோ அண்ட் ஜிபிபி. ஏன்னா கோல்டுன்றது தான் வந்து கமாடிட்டிலே சூப்பர் பேர், நல்ல வால்யூம் இருக்கும். தென் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வால்யூம் உள்ளதுன்னா யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ எதில் வால்யூம் இருக்கும் நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கில் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூயார்க் டைம் படி மிட் நைட் அந்த டிடிஓ இருக்கும்ல, மிட் நைட் ஓப்பன் 000 அதுல இருந்து 12 PM குள்ளார பார்க்கலாம். அந்த 12 hours குள்ளார நம்ம என்ட்ரி அடிச்சதுன்னா பார்க்கலாம். கோல்டுக்கு மட்டும் நான் ஏஷியன் கேண்டில் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து மார்க்கெட் கரெக்டாக எல்லா லிக்விடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்க சொல்லியிருப்பேன். ஓகே, ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு இந்த வீக்கில் பெருசாக சிபிஐ என்எஃப்டி அதுன்னு எதுவும் கிடையாது. கோல்டு மட்டும் நல்லா, கோல்டு இயூஜி எல்லாமே ஒரு பெரிய புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். ரீசன், அமெரிக்காவில் பாண்ட் மார்க்கெட் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கு. பாண்ட் மார்க்கெட்டில் தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அந்த ஹீல்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கு. பட் டிஎக்ஸ்ஒய் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ரீசன், அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரி கிடையாது. எக்கனாமியில க்ரோத் கம்மியாகுது, ஸ்டாக்லேஷன் ஆகுது. மேல க்ரோத் வந்து ஏறவும் இல்லை, கீழே க்ரோத் போகவும் இல்லை, அப்படியே நிற்குது பெருசா வேலை வாய்ப்புகள் இல்லாம. நெக்ஸ்ட் இன்ஃபிளேஷன், ஃபெடரல் ரிசர்வ் ஒரு வருஷத்துக்கு 2% டார்கெட் தான் வச்சிருக்காங்க இன்ஃபிளேஷன் இருக்கணும். அதை விட டபுளா 3.4 to 3.6% கிட்டவே இருக்கு இப்போ லேட்டஸ்ட் சிபிஐ நியூஸ் படி. ஓகே, அது இல்லாம வார் நிக்கவே இல்லை, அந்த ஆயில் பிரைசஸ் இன்ஃபிளேஷன் ஏத்திட்டே இருக்கு. பிளஸ் அமெரிக்காவுடைய கடன் $40 trillion வந்து எட்டி இருக்கு. $1 trillion 95 to 97 lakh crores இன் INR. ஸோ அதை வந்து இப்போ ரீச் பண்ணிருக்காங்க. நியூ ஆல் டைம் ஹை டெப்ட், அது டெப்ட் சீலிங் வேற இப்போ ப்ராப்ளம் வரும். ஓகே, இதனால பாண்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு சேர்ந்து அவங்களோட ஹீல்டை வந்து அதிகமாக கேட்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட. பட் கவர்மெண்ட் வந்து ஹைக்கே பண்ணல. பாண்டோட ஹீல்டு அதிகமாகுது, ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறவும் இல்லை, டாலர் வந்து பை ஆகல. ஒரு பாண்ட் மார்க்கெட்டோட ஹீல்டு அதிகமாகிட்டு இன்ஃப்ளோ அதிகமானா நியாயமா அந்த கரன்சி ஏறணும், டாலர் ஏறணும். ஆனா டாலர் வந்து பெரிய ஃபால்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் டாலர் மேல இன்வெஸ்டர்ஸுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவா எங்க வருவாங்க, கோல்டு, அது இல்லாம பிட்காயின் பயங்கரமா ஏறி இருக்கு. தென் டிஎக்ஸ்ஐ ஃபாலோ ஆனாலே கரன்சிஸ் ஆன யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி உங்களுக்கு பை ஆகதான் செய்யும். இதான் ரீசன். ஓகே, இது நடுவில் ஸ்காட் பெசன்ட் வந்து இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கணும். ஸ்காட் பெசன்ட் அப்படின்றது ஒரு ஆளோட பேரு. அவர் யாருன்னா யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்காரு, யூஎஸ் ட்ரெஷரியோட செக்ரட்டரி. அவரு ஒரு $2 பில்லியன் மதிப்புள்ள பாண்ட்ஸை வந்து நான் பைபேக் பண்ணிக்கிறேன், திருப்பி வாங்கிக்கிறேன் மக்கள் கிட்ட இருந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு நான் 4 பில்லியனா வாங்கிக்கிறேன்னாரு. இப்போ இந்த 4 பில்லியனுக்கும் நோட் வந்து ஒரு அடிக்க தான் போறாராம், கையில காசு கிடையாது. ஸோ அந்த காசுக்கு பின்னாடி எந்த பேக்கப்புமே இல்லை, பாண்டு பேக்கப் தான் சொன்னாங்க. நிக்சன் அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் 1970s பீரியட்லேயே கோல்டு பேக்கப்பா இது மணிக்கு பின்னாடி இருக்கும்னதை எடுத்துட்டாரு. அது போல பாண்டு. இப்போ அந்த பாண்டு காசு கொடுத்து வாங்கறதுக்கு ஆன காசை கூட நான் திருப்பி பிரிண்ட் தான் பண்ண போறேன்னா அப்போ பேப்பர் பின்னாடி பேப்பர் தான் இருக்குது, கண்டி வேற ஒன்றும் கிடையாது. என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு? ஸோ டாலர் அடிச்சு இறக்குறாங்க. சரியா, இப்போ நம்ம மாடல் உள்ளார போயிடுவோம். கோல்டு புல்லிஷ். ஸோ இந்த ப்ரீவியஸ் மந்த் ஐயை வந்து நம்ம டிபி ஆக போகிறோம். ப்ரீவியஸ் மந்த் நீங்க என்னதான் வெறும் 4 hour to 15 minute மட்டும் பார்த்தாலும் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் அனலைசஸ் உங்களுக்கு தெரியணும். சும்மா நீங்க அப்படியே போயிட்டு வெறும் 4 hourல ஸ்வீப்பை பார்த்தேன்னு எத்தர முடியாது. ஸ்வீப் வந்து சிஆர்டின்னு நீங்க பாக்குறீங்க, ஓகே, டோட்டல் சூப் சிஆர்டி ஸ்வீப் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா கீழே இருக்கணும், வேலிடா இருக்கணும், ஸ்ட்ரக்சர் எல்லாம் இல்லைன்னா வேஸ்ட். சரிங்களா, இது இன்னொரு டிபி பிஎஸ்எல்ஆர்எல்ஸ் டிஓன்னு போட்டுக்கலாம். ஃப்ரம் த டே டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ் வீக்லிலே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் லோவை ஸ்வீப் பண்ணிருக்காது கோல்டு, ஆனா ஸ்வீப் பண்ணிருக்கோம் எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து எஸ்எம்டி தான் கணக்கு. சரிங்களா, தெரியும் ப்ரீவியஸ் வீக் லோ 10 August to 17 August லோவர் லோ, இங்க 10 August to 17 August ஹையர் லோ. தென் டெய்லி டைம் ஃப்ரேம் ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்விங் பாயிண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருந்து கிரியேட் ஆச்சு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நம்பலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால ப்ரீவியஸ் வீக் லோவும் வரல, மார்க்கெட் உடச்சி அந்த ஐஆர்எல் ஒரு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மண்டே நம்மளோட டிபி வந்து இதுவாக தான் இருக்கும். நம்ம அந்த மண்டே 4 hour உள்ளார போயிட்டு எதனா 159 மாடல் இருக்கான்னு பார்ப்போம். 17 ஒரு 4 hour ஃபராலியாக இப்போ தொட்டிருக்கு, சூப்பர். இப்போ 21 அது வேண்டாம். ஒன் வந்து ஸ்வீப் பண்ணுறானா? ஆமாம், 1 வந்து இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க, தெரியுதா? 1 வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டிலான 21ஓட லோ 1 ஸ்வீப் பண்ணிருக்கான். இங்கே 4 hour ஃபேராலிக்கு அப்போ இருக்கு, இது கீ லெவல்.
ஓகே, மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். டெய்லியில் பார்த்தோம், வீக்கில் பார்த்தோம், மந்த்லியில் பார்த்தோம். ஆல்ரெடி இங்கே கிரியேட் ஆன கேண்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 ஹவர் தொட்டு தான் கிரியேட் ஆச்சு. இப்போ 1 o'clock கரெக்டாக அங்கே ஸ்வீப் பண்ணி நிறுத்திருக்கான். இப்போ நம்ம என்ட்ரி போக்குவரத்து எந்த கேண்டில், மறு கேண்டில், ஆனால் எஸ்எல் அடிச்சிருக்கு. 1 o'clock லோ வந்து திருப்பி ஸ்வீப் பண்ணியிருக்கு. பட் நம்ம 15 மினிட்ல எப்படி பார்ப்போன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்க, நம்ம உள்ளார வரோம். 5 o'clock இங்கே தான் என்ட்ரி வந்து நம்ம இந்த ஓபின்னு சொல்லிட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கம்பல்சரி அந்த என்ட்ரி எஸ்எல் அடிச்சிருக்கும். இது எப்படி ப்ரோ நம்ம அவாய்ட் பண்ணுறது? ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா, சரி, இந்த கேண்டிலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது. ஓகே, அதுவே வீக் கேண்டில். அந்த மாதிரி வீக் கேண்டில் இருந்தாலே நீங்கள் மாடல் நம்பர் 1 ட்ரை பண்ணவே கூடாது. மாடல் நம்பர் 1 என்னன்னா டர்ட்டில் சூப் ஆச்சு இல்லை, அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை தாண்டி ஒரு பேரிஷ், இது வந்து பை என்ட்ரிக்காக சொல்கிறேன், பேரிஷ் கணக்கு க்ளோஸ் வச்சிருக்கணும். அந்த பேரிஷ் கேண்டில் தாண்டி திருப்பி ஒரு புல்லிஷ் கணக்கு க்ளோஸ் வச்சதுன்னா அந்த பேரிஷ் கேண்டில் வந்து ஒரு ஓபியா கன்சிடர் பண்ணி நீ என்ட்ரி எடுத்துடணும். ஆனால் அதுவே அன்ஹெல்தியாக இருக்கும்போது நீ என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே நாட் என்ட்ரி. காமன் ஐசிடி படி இந்த 15 மினிட் ஃபெராலே எவ்வளோ மார்க்கெட் ரியாக்ட் ஆன பிறகு 5 மினிட்ல இங்கே திருப்பி ஒரு ஐஎஃப்ஜி கிரியேட் ஆச்சு, அதுல இருந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் 159 அதன்படி என்ட்ரி கிடையாது. தென் மண்டே ஒரு புல்லிஷாக முடிஞ்சது, பட் டிபியை போய் ரீச் பண்ணல. இப்போ நம்ம டியூஸ்டே உள்ளார வரோம், 4 hour உள்ளார போகிறோம். 4 hourல பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டினியூஷன் வேணும், இந்த டிபியை போய் ரீச் பண்ணோம்னா இங்கே தானே எஃபிஜி இருக்கணும். எதுவுமே இல்லை, மார்க்கெட் எதுவும் சப்போர்ட் ஆகலை. அப்போனா திருப்பி இந்த எஃபிஜிக்கோ இந்த எஃபிஜிக்கோ மார்க்கெட் வரணும், அதான் பண்ணிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் 1 o'clock பாருங்க, போயிட்டு 159 9 o'clock தான் உங்களுக்கு ஸ்வீப்பே ஆகிறான். 9 o'clock தான் உங்களுக்கு ஸ்வீப்னா நீங்கள் 13ல போய் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ டியூஸ்டே உங்களுக்கு என்ட்ரி இல்லை. பட் ஐசிடி படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hour ஃபேராலி கேப்லேருந்து என்ட்ரி இருக்கும். இதை வந்து நான் ஒவ்வொரு வாட்டி அதில் சொன்னால் வீடியோ டைம் ஆகும். அந்த என்ட்ரி மாடல் எல்லாமே தனியாக கோல்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கோல்டுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதில் போயிட்டு பாருங்க. சி டியூஸ்டே என்ட்ரி இல்லை. நவ் வி ஆர் கோயிங் டு லீட் அவர் என்ட்ரி இன் வென்ஸ்டே. 4 hour உள்ளார போகிறோம். நம்ம நினைச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து கீழே வந்து அந்த 4 hour ஓபி பிளஸ் ஃபேராலிக் அப்படி ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸ்வீப்ஸும் இருக்கு, நம்ம நினைக்கிற டைம்ல இருக்கான்னு பார்ப்போம். 17 கேண்டில் 21 ஸ்வீப் பண்ணியிருக்கான். பட் 159 ஸ்வீப்பே இல்லை. நான் இந்த 21 ஸ்வீப் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். எப்போதான் சொல்லியிருக்கேன்? மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமா அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான லிக்விடிட்டிஸும் ஹண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பை ட்ரேட் பார்க்குறோம்னா எஸ்எஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணியாச்சு. கீழே எவ்வளோ நம்மளுக்கு பக்காவா இருக்கணும். அதோ ஓபி இருக்கு, ஃபேராலி கேப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரியேட் ஆன இந்த டே டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப்ல இருந்து கிரியேட் ஆனது ஆப்போசிட் சைட்ல பெண்டிங் இருக்கு. இந்த ஃபேராலி கேப்லாம் ஒர்க் ஆகாது, செல்லு ஒர்க் ஆகாது. ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது எல்லாமே ஈக்குவலைஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்எம்டி வேற இருக்கு. எஸ்எம்டி எங்க ப்ரோ இருக்குன்னா எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி எடுத்துக்கோங்க. 4 hour டைம் ஃப்ரேம் போங்க. 4 hour டைம் ஃப்ரேம்ல ஃப்ரைடே 1 AM இருந்து டியூஸ்டே 21 கேண்டில் கனெக்ட் பண்ணுங்க. லோவர் லோ இருக்கா, அதுவே எக்ஸ்ஏ யூஎஸ்டி வந்துடும் கோல்டுல. ஃப்ரைடே 1 AM இருந்து நீங்க கனெக்ட் பண்ற சிஆர்டி கேண்டில் உங்களுக்கு எஸ்எம்டி தான். அந்த சிஆர்டி கேண்டில் உங்களுக்கு 4 hour கழிச்சு தானே தெரியும் அது சிஆர்டினே. ஸோ உங்களுக்கு எஸ்எம்டி தான். நீங்க அப்போ லண்டன் ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஓகே, ஏஷியனை ஏன் எடுக்க வேணாம், கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, ஏன்னா ஏஷியன் வந்து கன்சல்டேட்டிவ் செஷனா இருக்கும். லண்டன் தான் அதை போய் ஸ்வீப்பே பண்ற செஷனா இருப்பான். பட் ஏஷியனே அங்க இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் தொட்டு பக்கா எல்லா ஸ்வீப்புக்கான வேலையும் பார்த்து முடிச்சிட்டானா நீங்க லண்டன் ஸ்டார்ட் ஆகும்போது தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதான் லண்டன்ல நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். 4 hour to டேரக்ட் 15 minute. வெனஸ்டே தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு, அதனால தான் அவ்வளோ பெரிய பைஸ். பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்வீப்பா, பர்ஃபெக்ட். அந்த ஸ்வீப்ல இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, இங்கே எஃபிஜி வச்சிருக்கு. பட் நம்ம உள்ள 1 o'clock வரும்போது இந்த எஃபிஜி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இங்கே எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது, அந்த யோசனை வருமா? எனக்குமே அந்த யோசனை இருக்கும். நான் சொல்ல ஆல்ரெடி இங்கே ஃபெயிலியர் ஆன ஃபேராலி கேப் இருக்குல்ல, அதை ரியாக்ட் பண்ண மார்க்கெட் அதை மார்க் பண்ணாங்க. அங்கேருந்து எதனா கிரியேட் ஆகட்டும், அப்புறம் எடுக்கலாம். அது 5 minute இல்லை 15 minute கிரியேட் ஆன பிறகு எடுக்கலாம். இங்கே வந்துருக்கு பாருங்க, 5 minute வந்திருக்கும். பட் நான் 15 minute கிடச்சது நான் ஆல்ரெடி சொல்கிறேன். ஓகே, அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதை என்ட்ரியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே எஸ்எல்ல வச்சுட்டு கம்முன்னு உட்கார வேண்டியது நம்ம வேலை. எங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் இது ஈக்குவலையா, இது ஒன்று, அதுக்கு அடுத்தது இது ஒன்று, அதுக்கு அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம். இந்த வீக்குக்கே ப்ரீவியஸ் வீக் ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 8 hour. அதுக்கும் மேலே போகிறதுலாம் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு செம்ம என்ட்ரி. இது 4 hour டர்ட்டில் சோப்பு, 4 hour டர்ட்டில் சோப். ஸோ பக்கா என்ட்ரி உங்கள் ஃபேராலி கேப்லேருந்து கிட்டத்தட்ட 8 hour போதுமே. 2 நாளாக என்ட்ரி இல்லை, அடுத்த 2 நாள் என்ட்ரி இல்லைன்னா பரவாயில்ல. 8 hour ஈக்குவல் டு 4%, 6% நீங்கள் ரிஸ்க் வச்சிருந்தா கூட 4%ன்றது உங்கள் 10K அக்கௌண்ட்டோட $400.
ஸோ ஒரே ட்ரேடு முடிச்சாச்சு வேலையை. அன்னைக்கு ஃபண்டமெண்டலோட சேர்ந்து வந்தது. பட் ஓகே, ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட். அகைன் டே டைம் ஃப்ரேம் போகிறோம். இந்த டே டைம் ஃப்ரேமில் தேர்ஸ்டே நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டானா அப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பி மேலே போக போகிறான். அப்புறம் அவங்க எதனா ஸ்வீப் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஃபிஜி வரல மார்க்கெட், இந்த ஃபிஜி வந்துருக்கு ப்ளஸ் ஸ்வீப் வந்துருக்கு 5 o'clock சூப்பர் ஸ்வீப்பில். எனக்கு தேவை மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வரணும் தான், ஆனால் இந்த பக்கம் வரல. பட் மேலே எனக்கு பிடிஆர் இருக்கு ப்ளஸ் சிஆர்டியும் கம்பைன் ஆகுது. கீழே வந்து ப்ளஸ் சிஆர்டி ரெண்டுமே இருக்கா. உள்ள போயிட்டு பார்ப்போம், செட் ஆச்சுன்னா நம்ம அதை ட்ரேடாக எடுப்போம், இல்லைன்னா விட்டுறலாம். 9 o'clock வேற நியூயார்க்கு. அருமையான ஏஎம்டி கைஸ், அருமையா இருக்கு. இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், இவங்க தான் மேனிப்புலேஷன், பியூர் டிஸ்ட்ரிபியூஷன். எங்க ப்ரோ எடுக்கலாம்னா ஐஎஃப்இஜி எடுக்கலாம். ஏன் ப்ரோ இங்கே எஃப்இஜி எடுக்கலைன்னா இந்த ஐஎஃப்இஜி கிரியேட் ஆன பிறகு அதில் என்ட்ரி எடுத்துருவோம் நம்ம. அப்புறம் தான் எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு. அப்போ எஃப்இஜி கிரியேட் ஆகாம அப்படியே போயிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ எது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது? ஐஎஃப்இஜி. அந்த என்ட்ரி கிரைட்டீரியா நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான். தென் இந்த ஐ வரைக்கும் நம்ம டிபி ஃபர்ஸ்ட் வைக்கிறோம், அது ஒரு 2 hour. அடுத்தது இந்த ஐ வரை வெயிட் பண்ணால் 3 hour. பட் அது ஹிட்டாக ரொம்ப லேட் ஆயிருக்கு. அது முன்னாடி நம்ம அப்படி இப்படின்னு எதனா ஒரு பார்ஷியாக புக் பண்ணிருக்கணும். சரிங்களா? தட்ஸ் இட். பக்கா என்ட்ரி. 2 என்ட்ரி வச்சாச்சு. 10 hour 2 வீக்ல நீங்கள் மேக் பண்ணிருப்பீங்க. அது வந்து ஆஃப் ஆஃப் த மந்த் ஆர் ஒரு பே அவுட் சைக்கிள். அகெயின் நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதான மேட்ரு. இதை பாருங்க, இங்க 4 hourல மார்க்கெட் டேப் ஆகல, அப்போனா 1 hourல எதனா டேப் ஆயிருப்பான். போதுமா? 1 hour ஃபேர் வேலி கேப் இருக்குது. ஓகே, 1 hour ஃபேர் வேலி அப்போ மார்க் பண்ணேன், அதில் தொட்டிருக்கானா? அந்த 1 hour ஃபேர் வேலி கேப்ல இருந்து இது வந்து ஒரு ஓபிங் கன்சிடர் பண்ணா. நீங்க இப்படி மார்க் பண்ணுங்க. 15 மினிட் போறேன் நான், பார்க்கலாம். ஓகே பக்கா. இப்போ நான் மார்க் பண்ண பாருங்க, இது ஃபேர் வேலி கேப்பா? ஓகே, இதில் ஸ்வீப் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் நார்மல் ஐசிடிக்கு போயிட்டேன். ஸ்வீப் இருக்கணுமே, ஸ்வீப் இருந்தால் தான் என்ட்ரி. 1 இங்கே 1 5 9 புல்லிஷாக போகிறோம். பேரி ஸ்வீப்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, அப்போ என்ட்ரி இல்லை கைஸ், அவ்வளோதான். நான் இது வந்து நார்மல் ஐசிடி போயிட்டேன். அது கோல்டு ரீகேப் வீடியோவில் இருக்கு பாருங்க. தட்ஸ் இட். நம்மளுக்கு 2 என்ட்ரி. ஒரு என்ட்ரி வெனஸ்டே ஏஷியனில், இன்னொரு என்ட்ரி வந்து கரெக்டாக 5 ஸ்வீப்பு 9 வந்து என்ட்ரி தேர்ஸ்டே. இவ்வளோதான், 2 என்ட்ரிஸ் கிடைச்சது. அது தாராளமாக போதும். இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டி உள்ளார போயிடுவோம். யூரோ கொஞ்சம் நல்லா விகாஸாக தான் இருந்தார், ஏன்னா டாலர் ஃபாலோ ஆகுது இல்லை. ஸோ இங்கேயும் என்ட்ரிஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுலேயும் எஸ்எம்டி இருக்கும். இந்த ஐஆர்எல் வந்து டேப் ஆயிருக்கும். நீங்கள் டாலர் எடுத்து பாருங்க. ஸோ இந்த வீக் புல்லிஷாக இருக்கிறதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கலாம், ஆஸ் பர் த டெக்னிக்கல் வியூ. தெரியுதா? 3 ஆகஸ்ட் அப்படின்ற வீக்லி கேண்டலோட ஹையை 10th ஆகஸ்ட் எடுத்திருக்கு யூரோ யூஎஸ்டியில் பாருங்க. அதே மாதிரி இங்கே லோ எடுக்கணும். ஐநா இங்கே லோ எடுக்கலையா, ஹையர் லோவா? ஸோ இதே உங்கள் எஸ்எம்டியா ப்ளஸ் இது உங்கள் டிபியா? தென் டே டைம் ஃப்ரேம் உள்ளார போங்க. இங்கே உங்க போன வாரத்துலேயே சிஆர்டி கொடுத்து தானே முடிச்சான் ஃப்ரைடே முடிக்கும் போது. ஸோ அப்போ இன்னும் டிபி வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, நீங்கள் எடுக்கணும்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நம்ம மண்டே உள்ளார போக போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஐஆர்எல்னு தொட்டிருக்காது, அதுவும் உங்களுக்கு எஸ்எம்டி தான். 4 hour உள்ளார போகிறேன். நம்ம வியூ புல்லிஷ் ஏன்றத இப்போ இவ்வளோ ரீசன்ஸ் வச்சு சொல்லியாச்சு. மண்டே ஏதாவது தொடங்குது. இது 1, இது 5, இது 9 ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் 4 hour ஃபேர் வேலி கேப் போய் நின்ட்டானுங்க. டியூஸ்டே வந்து பார்த்துப்போம் நம்ம. மண்டே அப்போ ஒன்றுமே எல்லாம் போச்சா? டியூஸ்டே வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம், இங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகணும், டே டைம் ஃப்ரம் ஐஆர்எலுக்கு ரியாக்ட் ஆகணும்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் அது டிஎக்ஸில் மட்டும் ரியாக்ட் ஆகிட்டு இங்கே ரியாக்ட் ஆகல. பாருங்க, மண்டேவோட ஹையை தாண்டி டியூஸ்டே எவ்வளோ போயிருக்கா? அப்போ இங்கே லோ தாண்டணும்னு அர்த்தம். மண்டேவோட லோ தாண்டி டியூஸ்டே எவ்வளோ வரல, அவ்வளோதான். நம்மளுக்கு எஸ்எம்டி. அப்போ கீழே அவள் வேணுமேப்பா, சிஆர்டி பார்த்தானா கீழே வந்து நம்மளுக்கு 4 hour ஃபேர் வேலி கேப் இருக்கு. தென் டியூஸ்டே 1 AM கரெக்டாக ஸ்வீப் பண்ணிட்டானா. ஆனால் அது போல கைஸ், சம வெறுப்பு. இதை பாருங்க, அப்படியே நிறுத்திட்டு மறுநாள் தான் போயிருக்கோம். நிஜமா வெறுப்பா இருக்கும் அது ஹோல்ட் பண்றதுக்கு. பட் நல்ல பாயிண்ட் காமிக்கிறேன். லாட் ஆஃப் பேஷன்ஸ் வேணும். அது செட்டப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஜஸ்ட் சும்மா பார்ப்போம் அது போயிருக்கா இல்லையா, நம்ம நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பார்ப்போம். பட்
என்ட்ரியா ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும், ரொம்ப பேஷன்ஸ் வேணும். கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கும் ஸ்ட்ரக்சர். அப்படியே அன்னைக்கே போயிட்டு இருந்தா செம ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. 15 மினிட் ஃபெராரி கேப் சூப்பரா இருக்கா. பட் ஹார்ஸ் ஆஃப் ஹோல்டிங் வேணும் அதுக்கு. இவ்வளோ பெரிய ஹோல்டிங் நீங்க பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா ஒர்த்தானா ஒர்த்து தான். ம் 7 hour கிட்ட வருது. ஓகே தான். இதுதான் யூரோ யூஎஸ்டி கொடுத்தது. நெக்ஸ்ட் டே உள்ள போயிடுவோம். நம்மளுக்கு டேஸ்ட் ஒரு 5 days என்ன என்ட்ரிஸ் இருக்கான்னு பார்ப்போம். வென்ஸ்டேவே என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். வென்ஸ்டே விளாட போகிறேன். 21 ஸ்வீப் ஆகும். 21 ஸ்வீப் தான் இந்த செஞ்சு வேண்டாம். நான் எப்போவுமே 21 ஸ்வீப்பை கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டேன். ஃபாரெக்ஸ்க்கு கோல்டுக்கு வேற இது வேண்டாம். தென் தேர்ஸ்டே ஒன்று 5 9 வேணாம். அப்படியே ஃப்ரைடேவும் பார்த்துருவோம். 1 5 9 இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிபி ரீச் ஆகிட்டான் அங்கே. அதுக்கப்புறம் வெறும் ஃபேராலி கப் தான் இருக்குது. மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் புல்லிஷ் ஆகனோட டே டைம் ஃப்ரேம் 5000 வந்தால் புல்லிஷ் ஆகலாம்ல. ஸோ அப்போ நம்ம அதை வந்து மனசில் வச்சிங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் செட்டப் கிடைக்குதான்னு பார்த்து எடுக்கிறோம். அப்படி சொல்கிறேன் நான். இங்கேருந்தே நீங்கள் பார்த்தாலும் சிஆர்டி இப்படி பார்த்தா டோட்டல் சோப்பு சொல்லிடுறேன். அதை பக்கத்து கேண்டிலே பார்த்தா சிஆர்டி ஒரே ஒரு கேண்டிலோட ரேஞ்ச் ஹை ரேஞ்சிலோ அப்படி பார்க்குறோம். இல்லை இங்கே வந்து நீங்கள் அது சிஆர்டி மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இது டோட்டல் சோப் மாதிரி வந்துடும். 2-3 கேண்டில் தள்ளி போனால் டோட்டல் சோப் அப்படியே பார்க்கறது கேண்டில் சிஆர்டி மாதிரி வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறேன். நல்ல செட்டப் இங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த ஃபீஸ் தான் கிடைக்குது. நோ ட்ரேட் கைஸ். எடுக்க முடியாது இந்த ட்ரேட்லாம். சும்மா இங்கே வந்து ஒரு 3 இங்கே போச்சு என்ன பண்ணுறது. அவ்வளோதான். இல்லை ட்ரேட் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சுது. ட்ரேடே கிடையாது இவரோட. ஜிபிபி எடுத்துப்போம். வீக்லி டைம் ஃப்ரேம் ஜிபிபி இப்போ என்கிட்ட வரானா இங்கே மார்க் பண்ணி தான் வச்சிருப்பேன். இதுவும் எஸ்எம்டி தான். உங்களுக்கு 3 August to 10 August மேலே தான் இருக்குது டிஎக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. தென் IRL படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி எஸ்எம்டி வரும். ஆனால் யூரோ யூஎஸ்டியில் மண்டேயோட லோ எடுத்து டியூஸ்டே உள்ள வரல. எஃபிஜி டேப் ஆகல. ஹையர் லோவில் இருக்கும். பட் இங்கே லோவர் லோ ப்ளஸ் உங்களுக்கு கீழே அவ்வளோ இருக்குல்ல. ஸோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் 4 hour டைம் ஃப்ரேமில். பாருங்க மண்டே எங்க இதோ மண்டே 1 எடுக்கக்கூடாது. 5 9 வேஸ்ட்டு. இப்போ டியூஸ்டே வரட்டும். டியூஸ்டேயோட 1 ஸ்வீப்பா இப்போ நீங்கள் தான் கன்சிடர் பண்ணலாம். ஒன் ஸ்வீப்பு 5 வந்து நம்ம என்ட்ரி பார்க்க போகிறோம். ஆனால் இதுவும் அதே கதை தான். யூரோ யூஎஸ்டி கதை தான். போய் சேர்றதுக்கு மறுநாள் தான் ஆச்சு. பாருங்க என்ட்ரினா இதை எடுத்துருப்பீங்களா? இல்லை அதுக்கப்புறம் இந்த ஃபெராரி கப் எடுத்துருப்பீங்களா? ரொம்ப லேட் ஆச்சு போய் சேர்றதுக்கு. அகைனுக்கு ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் எடுப்போம். வென்ஸ்டேல உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிதா அதை பற்றி பார்ப்போம். 1 எங்க 1 ஸோ 1 5 9 வேஸ்ட் என்ட்ரி இல்லையா? அவ்வளோதான். இப்போ நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்திருக்குமா வென்ஸ்டே. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அதில் நான் ஒரு ஃபெராரி கப் டேப் ஆகிட்டு 159 ஃபெராரி கப் டேப் ஆகிடுச்சு. 1 இங்கே 159 அப்படியே போயிடுச்சு. ஐசிடி படி நிறைய ட்ரேட் கைஸ். ஐசிடி படி உங்களுக்கு தாராளமாக ட்ரேட் எடுத்திருக்கும். ஜஸ்ட் ஸ்வீப் சிஆர்டி மட்டும் பண்ண ட்ரேட் இல்லை. ஃப்ரைடேவும் பாருங்க 1 5 5 5 5 5 9 இது வந்து உங்களுக்கு எப்படி அங்கே டிபி என்ன ஆச்சு ரீச் ஆச்சானு எதுன்னு பார்க்கலாம். ஓகே வீக்லி ஐயா எடுத்துருக்குறான். 4 hourல பார்ப்போம். இப்போ நீங்கள் எடுக்கலாம். இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு இந்த ஐலேருந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கி தான் ஃப்ரைடேல. பார்ப்போம். 15 மினிட் சேம் யூரோ யூஎஸ்டி கைஸ். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. என்ன நம்ம யூரோ யூஎஸ்டி 2 ஃபேரடி கப் வந்து கீழே தொட்டு போயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குது. பர்ஃபெக்டாக அதை மட்டும் தொட்டு போகுது. ஸோ நம்ம என்ட்ரி எடுக்க முடியும்.
அவ்வளோதான். ஸோ கோல்டில் 2 என்ட்ரி, நம்ம ஜிபிபிஎஸ்ல ஒரே ஒரு என்ட்ரி ஏன்னா. பட் நார்மல் ஐசிடி படி பார்த்தீங்கன்னா கோல்டு யூரோ ஜிபிபி தான் எக்கச்சக்க என்ட்ரிஸ் இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோ டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ்ல நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்க, ரீகேப் வீடியோஸ் இருக்கு, எடுத்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். தட்ஸ் இட் கைஸ், 159 இவ்வளோ தான். நிறைய என்ட்ரிலாம் கிடைக்கும்னா நீங்கள் நம்பாதீங்க. நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு, வாரத்துக்கு 2 2 ஹவர் பண்ணுங்க. அந்த மாதிரி வாரத்துக்கு 2 ஹவர் உங்களுக்கு எப்படின்னா 3 பேரை கம்பேர் பண்ணும்போது கிடைச்சிரும். கிடைக்கிற 2 ஹவரை நான் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணணும் ப்ரோ, இல்லை நான் அதை தவிர்த்து வேற எதனா ஒரு என்ட்ரி லாஸ் பண்ணுறோம் ப்ரோனா உண்மைதான், நான் இல்லைனே சொல்லல. இருக்கிற ப்ராபபிலிட்டியில நம்ம ட்ரேட் பண்ணணும் கைஸ். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. அந்த ப்ராபபிலிட்டி படி நீங்க எடுக்கிற என்ட்ரிலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்றது கிடையாது. எடுக்கிற என்ட்ரில மேக்ஸிமம் என்ட்ரி நீங்க வின் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு பே அவுட் ஸ்பேன்ன்றது 14 days 1 CFD. ஸோ 2 வாரத்தை சேர்த்து கம்பேர் பண்ணும்போது நீ 2% மேக் பண்ணலாம் இந்த 159 வச்சு. மார்க்கெட் ஆவரேஜா இருந்தாலுமே எக்ஸ்ட்ரீம்லி ட்ரெண்டிங் இல்லை நார்மல் ட்ரெண்டிங்னா கூட நீங்க நிறைய மேக் பண்ணுவீங்க. நான் சொல்றது ஒரு ஆவரேஜ் தாராளமாக பண்ண முடியுன்ற. சரிங்களா? ஏன்னா பார்ட் டைமாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. எங்கள் பெருசாக உங்களோட டைம் ஸ்க்ரீனில் இருக்காது. ஜஸ்ட்டு 159 மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் ஒன்று அப்படியே போயிடும். ஒரு 4 hour ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுதான் ஸ்பீப்னு தெரியும். அடுத்து நீங்கள் என்ட்ரி போட்டு மிஞ்சி போனால் 2 4 hour எவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்களேன். 8 மணி நேரம் அவ்வளோ பெரிய என்ட்ரிஸ்லாம் வராது. நார்மலாக தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதான் நம்மளோட என்ட்ரி மாடல். 159 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ரீகேப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.